பக்தி தமிழ் 36 நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு விவசாயிக்கு 2 பெண்கள் இருந்தாங்க. அந்த 2 பெண்கள் திருமணம் செய்து கொடுத்து விட்டார். அவர் அந்த விவசாயி போய் தன் பெண்ணை பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கு போறார். அப்ப முதல் பெண் வீட்டுக்கு போகும் போல என்ன சொல்றாரு, முதல் பெண் என்ன சொல்றா, அப்பா பயிரெல்லாம் வாடி போச்சு, மழை வந்தாதான் இப்ப வாழ்க்கை நடத்த முடியும், ஜீவனை நடத்த முடியும் அப்படிங்கிறது முதல் பெண் சொல்றார். சரி, இதை கேட்டுட்டு ரெண்டாவது பெண் வீட்டுக்கு போறாரு. ரெண்டாவது பெண்ணை தன் அப்பாவை பார்த்து என்ன சொல்றாரு, அப்பா செங்கல் சூளை போட்டிருக்கேன், இப்ப இங்க மழை பெஞ்ச எனக்கு செங்கல் சூளை எனக்கு வீணாயிடும், அப்ப எனக்கு மழை வரக்கூடாதுங்கிறது சொல்றாரு. 2 பெண்களும் வாழ்க்கை முக்கியமா அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த பெண்கள் அந்த விவசாயிக்கு என்ன செய்வது என்று யோசிச்சார். அப்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம், நீதான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும்னு. அப்ப திடீர்னு கடவுள் என்ன பண்ணாரு, மழை வராம தடுத்துட்டார். அப்ப அந்த விவசாயி என்ன நினைச்சாரு, மழை வரல, அப்ப நம்ம ரெண்டாவது பெண்ணோட வாழ்க்கை அதாவது செங்கல் சூளை போட்டிருக்க ரெண்டாவது பெண்ணோட வாழ்க்கை நமக்கு தப்பிச்சிச்சு, மழை வரனால அதுக்கு வாழ்க்கை அமைஞ்சிச்சு. ஆனா இந்த முதல் பெண் பயிரெல்லாம் வாடி போச்சு. அப்ப என்ன பண்றேன்னா அதுக்கு ஒரு கடவுள் வழி கொடுத்தாரு. அந்த பெண்ணின் மனதில் ஒரு கிணறு போடும் சொல்லி மனசுல ஒரு எண்ணத்தை உருவாக்குனார். கடவுள் அந்த பெண்ணோட மனதுல எண்ணத்தை உருவாக்குனார். அப்ப அவர் நினைச்சாராம், கடவுள் இந்த பெண்ணுக்கு இந்த சிந்தனை கொடுத்ததுனால இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை அமைஞ்சிச்சு, அவங்க கிணறு போட்டாங்க. அப்ப இறைவன் எல்லா விஷயம் எங்கெங்க எப்ப கொடுக்கணுங்கிறது யாருக்கும் தெரியும், எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறது கடவுளுக்கும் தெரியும். அதனால நம்ம எதையும் வாழ்க்கையில கண்டு பயப்பட தேவையில்ல. எந்தெந்த காலகட்டத்துல எது கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். ஆனா நம்ம பக்தி பிரார்த்தனை கரெக்டா இருந்தா எல்லாம் செல்லுபடியாகும், நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.